ஹலோ ரெட் டெவில்ஸ், ஃபைனலி ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடச்சிச்சு. அண்ட் அது ரொம்ப ஈஸியாக கிடைக்கல, படாத பாடுபட்டு தான் நம்மளுக்கு கிடச்சிது. இந்த பர்ன்லே மேட்ச் அப்போ சில விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த செகண்ட் கோல் பார்த்தீங்கன்னா மனசை கேட்காது, அந்த மாதிரி ஒரு இது. இந்த பிங் பாங் இருக்கும் தெரியுமா, அந்த பால் வந்து விழாமல் இருக்கிறதுக்கு இப்படி இந்த கேமில் விளையாடும், ட்வாங் 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 பண்ணிகிட்டு இருப்போம். பால் வந்து மேலே போய்ட்டுருக்கும், அந்த மாதிரி பட்டு 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 உள்ளே போகுது. இது கூட பரவாயில்லைங்க, உள்ளே போயிடுச்சுன்னு தெரிஞ்ச பிறகு ஒருத்தன் சேவ் பண்ணான் பார்த்தீங்களா, அவனோட கடமை உணர்ச்சிக்கு அல்லவே இல்லை. இந்த இடத்துல ஜர்க்ஸி வந்து தன்னோட ரைட் நான் கிக்கிங் ஃபுட்டை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அவனோட லெஃப்ட் ஃபுட்டில் வந்து ப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கிறான். பட் என்ன ஆகுது, இந்த ஒரு டிலே அவன் லெஃப்ட் ஃபுட் கனெக்ட் ஆகிறதுக்குள்ளே டிஃபெண்டர் அந்த பாலை வந்து புஷ் பண்ணிடுறான். இங்கே ஜர்க்ஸியோட மிஸ்டேக் என்னன்னா, அந்த ரைட் ஃபுட்டை நான் கிக்கிங் ஃபுட்டை வந்து பால் பக்கத்தில் வச்சதுக்கு பதிலாக அதுலேயே அவன் டோ பண்ணியிருந்தானா இந்நேரத்துக்கு கோல். நம்ம யுனைடடோட டிஃபென்ஸ் இன்னும் லீக் இருக்குது அப்படின்றதுக்கு, அதாவது லீக்குன்றதை விட கண்ணு தெரிய மாட்டுது. என்ன ஆகுது இந்த கோலில் பாருங்கள், அவங்க பிளேயர் எவ்வளோ சூப்பராக நம்ம டிஃபென்ஸோட கண்ணில் மண்ணு போட்டுட்டு எவ்வளோ சூப்பராக தனியாக வந்து துண்டாக வந்து வெஸ்ட்டு போயிட்டான் பாருங்கள் காலை. இங்கே மிஸ்டேக் யார் மேலேன்னு பார்த்தீங்கன்னா ஷா மேலே தாங்க. ஷா வந்து அவனோட நியரஸ்ட் மேன் யாரோ அவனை எடுத்துருக்கணும். ஷாவோட ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் இது கிடையாது, இதே மாதிரி ஃபுல்லாக மாடவும் பண்ணான். அண்ட் இதே டிட்டோ மிஸ்டேக் தான். மேனை வந்து பக்கத்தில் வச்சுக்கல, தள்ளி வச்சுக்கிட்டான். மேன் வந்து எங்கேயோ இருந்துட்டான், அதனால் வந்து அவனால் பிடிக்க முடியல. எல்லா வாட்டியும் கோல் போன பிறகு ரியலைசஸ் இட்ஸ் இஸ் மிஸ்டேக். அண்ட் அங்கேயே அவன் வந்து அதுக்கான ஒரு எமோஷன்ஸை காட்டுறான். பட் வாட் இஸ் த பாயிண்ட்? ஃபைனலி இந்த மூவில் பார்த்தீங்கன்னா நம்ம பிளேயர்ஸ் வந்து கவுண்டர் அட்டாக்கை வந்து சரியாக யூஸ் பண்ணிக்க மாட்டுறாங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ ஆமட் வந்து செட் பண்ணுறான், ஜர்க்ஸிக்கு போகிறான். பட் ஜர்க்ஸிக்கு ஃப்ரண்ட்டில் அவ்வளோ இடம் இருக்குது. அங்கே டாலோ எக்ஸ்ட்ரீமில் வந்துட்டு இருக்கான், செஸ்கோ நல்ல ரன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான். அண்ட் அவன் தேவையில்லாமல் அந்த பாலை ட்ராப் பண்ணிட்டான். இந்த ட்ராப் பண்ணதுனால பில்டப் ஸ்லோ ஆச்சு. இது ஜர்க்ஸியோட ஒரு ரொட்டீன் கேம் பிளே. ஜர்க்ஸி டூ ஸ்லோ. பட் இதை அவாய்ட் பண்ணினா நம்மளோட பில்டப் ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது.